நடந்து முடிந்த 2026 தேர்தல் முடிவுகள் மாற்றத்திற்கான தேர்தல் முடிவாக அமைஞ்சிருக்கு. ஆமாங்க, இந்த 2026 தேர்தல் முடிவுகளில் தொடர்ந்து தாவேகா தலைவரான விஜய் அவர்கள் 109 இடங்களில் முன்னிலை வகிச்சிட்ருக்காரு. சரி, இந்த 109 வந்து 118 மாறல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொங்கு சட்டசபை உருவாகும். இந்த தொங்கு சட்டசபை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரும் 118 அப்படின்ற ஒரு தொகுதிகளை வெற்றி பெறணும்னா மெஜாரிட்டி யாரும் வின் பண்ணல அப்படின்னு அர்த்தம். அதனால் அப்போது எல்லாரும் தொங்கு சட்டசபையிலே இருந்தாங்க அப்படின்னா ஆளுநர் தான் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அப்படின்ற பட்சத்தில் விஜய் அவர்கள் எந்த ஒரு சூழல் தள்ளப்படுவார்னா, கூட்டணி வச்சாதான் வெற்றி பெற முடியும் அப்படின்ற சூழலுக்கு தள்ளப்படுவார். அப்படி சூழலுக்கு தள்ளப்படும் பொழுது அவர் யாருடனான கூட்டணி வைப்பார் அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்துகிட்டு இருக்கு. யார் கூட? டிஎம்கே கூடயா இல்லை ஏடிஎம்கே கூடயா? தொடர்ந்து ஒரு பரபரப்பான சூழல் தமிழகத்தில் நிலவிக்கிட்டு இருக்கு. சற்றும் எதிர்பாராத ஒரு தேர்தல் முடிவுகள் இப்போது தமிழகத்தில் வெளியிட்டிருக்கு. என்ன நடக்கும், எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறேன் அப்படின்றத உங்கள் கருத்து பெட்டியில் பதிவிட்டு போங்க. நன்றி.